சாப்பிட்டுட்டு வரணும். ஆனால் எதுக்கு கொடுக்கணும் அக்கா அம்மா அப்பாவுக்கு? அது சரி, அதுதான் இப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாரும். எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா நம்மளை வளர்க்க முடியுமா? ம்? இந்த பூனைக்குட்டியே இருக்கு, நைட்டு அழும். எத்தனை தடவை நான் முழிச்சு அதுக்கு பால் கொடுக்கணும் தெரியுமா? அது வாய் உழந்துடக்கூடாது, அதுக்கு பால் கொடுக்கணும், ரொம்ப கத்தக்கூடாதுன்னு ஒரு பூனைக்குட்டிக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். அதாவது நம்மளை சார்ந்து இருக்கிற ஒரு ஜீவன்ட்டு. இதுவே நம்ம நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா எவ்வளோ கேர் பண்ணியிருப்பாங்க நம்மளை. ஈ எறும்பு கடிக்காமல், கொசு கடிக்காமல் தொட்டிலில் போட்டு ஆட்டி நைட்டெல்லாம் முழிச்சு கண்ணு முழிச்சு பார்த்து, எங்கே போனாலும் இடுப்பில் தூக்கிட்டே போயிட்டு சமையல் வைக்கணும், தண்ணி எடுக்கணும், மாவாட்டணும், அவ்வளோ வேலையும் நம்மளையும் பார்க்கணும். அதெல்லாம் நம்மளால் முடியுமா? பிரபா வணக்கம். நிஷா அவர்களே வாங்க. பிரபா அவர்களே வெல்கம் டு மை லைவ். அவங்களுக்கெல்லாம் எது கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது மனோஜ் ப்ரோ. எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு ஈடாகாது. தாய் தகப்பனாருக்கு அது சொல்லுவாங்கல்ல, தாய் நம்மளை பெற்று எடுத்ததுக்கே இந்த காலம் ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி வகை வகையாக சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட அந்த கடனை நம்ம தீர்க்க முடியாது. அவங்க பெற்றாங்கல்ல, அந்த 10 மாதம் சுமந்ததுக்கே நம்ம கடன் தீராதான். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அம்மாவுக்கு அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், அது வாங்கி கொடுத்துட்டோம், இது வாங்கி கொடுத்துட்டோம், செலவுக்கு கொடுத்துட்டோம், சேலை வாங்கி கொடுத்துட்டோம், நகை வாங்கி கொடுத்துட்டோம், அவங்க சந்தோஷமாக இருக்கும், நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவ்வளோ செஞ்சாலுமே அந்த பெற்றதுக்கு ஈடாகாதுன்னு இருக்கு. பிரபா வணக்கம். மனோஜ் ப்ரோ ஹவ் ஆர் யூ கேட்குறாங்க. மனோஜ் ப்ரோ ரொம்ப நாள் வரை வீட்டுக்கு வரும்போது அம்மா இருக்கணும், வெளியே போகும்போது இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் நாள் முழுக்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும்னு தோணலை ரொம்ப நாள். ரொம்ப நாள் வரை வீட்டுக்கு வரும்போது அம்மா இருக்கணும், வெளியே போகும்போது இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் நாள் முழுக்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும்னு தோணலை ரொம்ப நாள். ஏன்னா அது நமக்கு தெரியாது, அது அறியாமல் தான். அவங்க பெரியவங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம். நம்ம சின்ன பிள்ளைங்க தான், அவங்களே கேட்பாங்கல்ல அப்படியேனாலும் அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா அவங்களே போய்க்குவாங்கல்ல, அவங்கள ஃப்ரீயாக தானே இருக்காங்க, நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம், அவங்க நினச்ச இடங்களுக்கு அவங்க போய்க்கிடுவாங்கல்ல. நான் ஒரு நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனால் நம்ம கூட்டிகிட்டு போனால் அவங்க இன்னும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. அது தோணலைன்றீங்களா? அதுக்கப்புறம் தோணுச்சா? மனோஜ் ப்ரோ ஹாய். பிராக் ப்ரோ மனோஜ் ப்ரோ நான் பண்ண கமெண்ட் எனக்கே புரியலை. இல்லை அதான் சொல்கிறீங்கல்ல, அவங்கள நல்லா இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம். எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம கூடவே அம்மா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவங்கள வெளியே எங்கேயாவது கூட்டு போகணும்னு தோணலை சொல்கிறீங்க, அப்படி தானே? தோணும்போது கூட்டிகிட்டு போங்க, கேளுங்க எங்கேயாவது போகணுமாம்மா அப்படின்னு. பேரண்ட்ஸு நீங்கள் கேட்டாலுமே அவங்க சொல்ல மாட்டாங்க எங்கப்பா போக அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனு கண்டிப்பாக போயே ஆகணும்னா அவங்க வீட்டுக்கு போகணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இது வாங்கணும், வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும்னு அவங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குமே தவிர, வீட்டுக்கு அது வாங்கணும்ப்பா, இது வாங்கணும், உனக்கு அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, தனக்குன்னு ஒரு இது நான் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு நினச்சி யாருமே மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. குழந்தைங்கள கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. இன்னொன்று, குழந்தைங்களோட சந்தோஷம்தான் நம்மளுடைய சந்தோஷம்னு அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. நம்மளாக பார்த்து தான் அவங்கள செய்யணும். மனோஜ் ப்ரோ என்ன எவ்வளோ